அனைவருக்கும் வணக்கம். This video is sponsored by EduCoast. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையமான ரேரா கட்டுமான மற்றும் ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் வெளியிடும் விளம்பரங்களில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்காக புதிய வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது. இந்த வழிகாட்டுதல்கள் அனைத்து ரியல் எஸ்டேட் விளம்பரங்களிலும் அச்சு, டிஜிட்டல் மற்றும் சமூக ஊடகங்கள் உட்பட ரேரா பதிவு எண் மற்றும் QR குறியீட்டை கட்டாயமாக்கியுள்ளன. விளம்பரத்தின் எழுத்துரு அளவு அதாவது ஃபாண்ட் சைஸ் 12 புள்ளிக்கு குறையாமல் இருக்க வேண்டும் என்றும் திட்டப்பகுதியின் முகவரியை திட்ட அனுமதியில் உள்ளது போலவே தெரிவிக்க வேண்டும் என்றும் திட்டத்தில் உள்ள வசதிகள் பற்றிய விவரங்களை முழுமையாக தெரிவிக்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு கட்டட மனை விற்பனை ஒழுங்குமுறை குழுமம் கட்டாயமாக தெரிவித்துள்ளது. SBI புதிய திட்டம். நாட்டின் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அடுத்த வாரம் 25,000 கோடி ரூபாய் நிதி திரட்ட உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிதியை தகுதி வாய்ந்த நிறுவன முதலீட்டாளர்களுக்கு பங்குகளை விற்பனை செய்வதன் மூலமாக நிதி திரட்ட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆனால் இது இன்னும் SBI தரப்பில் உறுதி செய்யப்படவில்லை. இந்த பரிவர்த்தனையை நிர்வகிக்க SBI 6 முதலீட்டு வங்கிகளை பட்டியலிட்டுள்ளது. இதில் சிட்டி குரூப் INC, HSBC ஹோல்டிங்ஸ் PLC ஆகியவற்றின் இந்திய கிளைகள், ICICI செக்யூரிட்டிஸ் லிமிடெட், கோட்டக் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங், மார்கன் ஸ்டான்லே மற்றும் SBI கேபிட்டல் மார்க்கெட்ஸ் லிமிடெட் ஆகியவை இதில் அடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வருகிறது புதிய விதிகள். யூடியூப் வீடியோ தளத்தின் யூடியூப் பார்ட்னர் புரோகிராமில் சில அப்டேட்டுகள் அறிமுகமாகியுள்ளன. குறிப்பாக உண்மைத்தன்மை இல்லாத ஸ்பாம் கண்டென்ட், மீண்டும் மீண்டும் பதிவு செய்யப்படும் ஒரே கண்டென்ட்டுகள் அடையாளம் காணப்படும் என தெரிகிறது. இதனால் யூடியூப் தளத்தில் பதிவிடும் கண்டென்ட் கிரியேட்டர்களுக்கு மானிட்டைசேஷன் மூலமாக அதிக வருவாய் ஈட்டுவதில் தற்போது புதிய சிக்கல் எழுந்துள்ளது. கிரியேட்டர்கள் தங்கள் வீடியோக்கள் மூலம் பார்வையாளர்களுக்கு கண்டென்ட்டை தனித்துவமாகவும் ஈர்க்கும் வகையிலும் அசல் தன்மையுடன் வழங்க வேண்டும் என யூடியூப் விரும்புகிறது. இதன் மூலம் தளத்தின் கண்டென்ட் தரம் மேம்படும். மீண்டும் மீண்டும் பதிவு செய்யப்படும் வீடியோக்கள், ஸ்பாம் வீடியோக்களை ஃபில்டர் செய்வதனால் பயனர்கள் தங்கள் தளத்தில் நீண்ட நேரம் செலவிடுவதையும் அதன் மூலம் விளம்பர வருவாயை ஈட்டலாம் என்பது யூடியூபின் திட்டமாக உள்ளது. இந்த புதிய அப்டேட்டுகள் ஜூலை 15 இருந்து அமலாகிறது. 1300 அரசு ஊழியர்கள் டிஸ்மிஸ். அமெரிக்காவில் அரசு ஊழியர்கள் 1300 பேரை பணிநீக்கம் செய்ய அந்நாட்டு அதிபர் டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார். 2வது முறையாக பதவியேற்ற டொனால்டு டிரம்ப் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். நிர்வாக சீர்திருத்த நடவடிக்கைகள் என்ற பெயரில் எடுக்கப்படும் முடிவுகளால் பல்வேறு நாடுகளும் பாதிக்கப்படுகின்றன. இந்நிலையில் அமெரிக்க வெளியுறவுத்துறையில் பணியாற்றிய 1300 ஊழியர்களை பணிநீக்கம் செய்ய டிரம்ப் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளார். அமெரிக்காவில் உள்நாட்டு பணிகளில் ஈடுபட்டு வந்த 1107 பணியாளர்களும் வெளிநாட்டு பணிகளை மேற்கொண்டு வந்த 246 பணியாளர்களும் பணிநீக்கம் செய்யப்பட உள்ளனர். 51,000 பேருக்கு பணி நியமன ஆணை வழங்குதல். வளர்ந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளைஞர்களின் பங்கு முக்கியமானது என பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். மத்திய அரசின் ரயில்வே வங்கி, அஞ்சலகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு ரோஜ்கர் மேளா என்னும் நிகழ்ச்சி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி பணி நியமன உத்தரவுகளை வழங்கி வருகிறார். அந்த வகையில் நாடு முழுவதும் இன்று 47 இடங்களில் வேலைவாய்ப்பு திருவிழா நடைபெற்றது. டெல்லியில் இருந்தபடி காணொலி வாயிலாக 51,000 பேருக்கு பிரதமர் மோடி பணி நியமன ஆணைகளை வழங்கினார். அப்போது பேசிய அவர், வேலைவாய்ப்புக்கு முன்னுரிமை அளிக்கும் ஒரு பகுதியாக ரோஜ்கர் மேளா திட்டம் உள்ளது என்றும் இந்திய தேசத்தை கட்டியெழுப்ப மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது என்றும் பெருமிதத்துடன் பேசினார். யுனெஸ்கோவின் பாரம்பரிய சின்னம் செஞ்சி கோட்டை. யுனெஸ்கோ அமைப்பின் பாரம்பரிய சின்னங்களுக்கான பட்டியலில் தமிழகத்தின் செஞ்சி கோட்டை இடம்பெற்றுள்ளதை ஐநா உறுதி செய்துள்ளது. யுனெஸ்கோ எனப்படும் ஐநா சபையின் கல்வி, அறிவியல், கலாச்சார அமைப்பு பாரம்பரிய சின்னத்தின் சரித்திர காலம், கலைப்படைப்பு தன்மை உள்ளிட்ட சிறப்புகளின் அடிப்படையில் சர்வதேச பாரம்பரிய நினைவு சின்னங்களுக்கு அங்கீகாரம் வழங்கி வருகிறது. அந்த வகையில் மகாராஷ்டிராவில் உள்ள சல்ஹெர், சிவனேரி, ராய்காட், ராஜ்காட் உள்ளிட்ட 11 கோட்டைகளும், தமிழகத்தில் உள்ள செஞ்சிக்கோட்டையும் பாரம்பரிய சின்னம் பட்டியலில் இடம் பிடித்துள்ளது. செஞ்சிக்கோட்டை யுனெஸ்கோவின் பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டிருப்பது தமிழகத்திற்கு மேலும் ஒரு கௌரவமாக கருதப்படுகிறது.
இந்தியாவில் கல்வி கட்டணங்கள். இந்தியாவில் குழந்தைகளுக்கான கல்வி கட்டண செலவுகள் உயர்ந்த வண்ணம் இருக்கின்றன என்பதை உணர்த்தும் சமூக வலைதள பதிவு மக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. பெங்களூருவைச் சேர்ந்த ஆஷிஷ் சிங்கால் என்பவர் இந்தியாவின் பெரிய கிரிப்டோ செயலியான காயின்ஸ்விட்ச் நிறுவனத்தின் துணை நிறுவனர் ஆவார். இவர் தன்னுடைய மகளை வழக்கமான ஒரு சிபிஎஸ்இ பள்ளியில் சேர்ப்பதற்காக விசாரித்ததையும் அப்போது அவர்கள் கூறிய கல்வி கட்டணம் தன்னை அதிர்ச்சியடைய வைத்தது குறித்தும் விரிவாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். 3ஆம் வகுப்புக்கு 2,10,000 ரூபாய் கட்டணமாக கேட்டிருக்கிறார்கள் என கூறியிருக்கிறார். 30% கல்வி கட்டணம் உயர்வு என்பதை திருட்டு என கூறாமல் வேறு என்னவென்று அழைப்பது என அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அவருடைய இந்த பதிவு பல பெற்றோரின் கவனத்தை ஈர்த்துள்ளது. கயிறு வாரிய கருத்தரங்கு. தென்னை நார் தொழிலை மேம்படுத்த மத்திய அரசால் பல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சிறு குறு நடுத்தர தொழில்கள் துறை இணையமைச்சர் ஷோபா கரந்தலாஜே தெரிவித்துள்ளார். மத்திய கயிறு வாரியம் சார்பில் பொள்ளாச்சி அம்பராம்பாளையத்தில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர்கள் மற்றும் தென்னை நார் தொழிற்சாலை உரிமையாளர்கள் ஏற்றுமதியாளர்கள் கலந்து கொண்ட கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய மத்திய சிறு குறு நடுத்தர தொழில்கள் துறை இணையமைச்சர் ஷோபா கரந்தலாஜே தமிழகத்தில் சிறு குறு தொழில்கள் மின்கட்டண உயர்வால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களே நாட்டின் முதுகெலும்பு என்று பிரதமர் மோடி கூறியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் 8000 தென்னை நார் தொழிற்சாலைகள் இருப்பதாக குறிப்பிட்ட அவர் தென்னை நார் தொழிற்சாலைகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தரமான பருத்திகளை உருவாக்க முடியும். வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை நோக்கி இந்தியா வெற்றிநடை போட்டு வருவதாகவும் இந்திய விவசாயிகளால் தரமான பருத்திகளை உருவாக்க முடியும் என்றும் மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். பருத்தி உற்பத்தியை மேம்படுத்துவது குறித்த கலந்தாய்வு கூட்டம் கோவை கரும்பு ஆராய்ச்சி மையத்தில் நடைபெற்றது. இதில் மத்திய அமைச்சர்கள் சிவராஜ் சிங் சௌஹான், கிரிராஜ் சிங் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான், வளர்ந்த நாடுகளின் பருத்தி உற்பத்திக்கு நிகராக இந்தியாவை கொண்டுவர மத்திய அரசு முயற்சித்து வருவதாக கூறினார். முன்னதாக பிஎன்புதூர் பகுதியில் செயல்பட்டு வரும் மத்திய வேளாண் ஆராய்ச்சி மையத்தில் உள்ள பருத்தி நிலையத்தில் விவசாய பொருட்களின் கண்காட்சி நடைபெற்றது. புதிதாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ள பருத்தி நடவு திட்டம் மற்றும் விவசாயிகளின் பயன்பாட்டிற்காக புதிதாக கண்டறியப்பட்டுள்ள டிராக்டர்கள் குறித்து அதிகாரிகள் எடுத்துள்ளனர். அமெரிக்கா மெக்சிகோ டாக்ஸ். வங்கதேசம், மலேசியா, ஜப்பான் உள்ளிட்ட 14 நாடுகளுக்கு பரஸ்பர வரி விதிக்கப்படுவதாக அதிபர் டிரம்ப் கையெழுத்திட்ட கடிதங்கள் அனுப்பப்பட்டன. இந்த வரி விதிப்பு ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. பின்னர் பிரேசிலுக்கு 50% வரி விதித்து டிரம்ப் உத்தரவிட்டார். கனடா பொருட்களுக்கு 35% வரி அமலுக்கு வரும் என அறிவித்த அவர் தொடர்ந்து பல்வேறு நாடுகளுக்கு அதிக வரி விதிப்பில் ஆர்வம் காட்டி வருகிறார். இந்நிலையில் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் மெக்சிகோ, ஐரோப்பிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 30% வரி விதிக்கப்படும் என டிரம்ப் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். முன்னதாக அமெரிக்கா செல்வதற்கான விசா கட்டணத்தையும் 2.5% கூடுதலாக்கி டிரம்ப் அறிவித்துள்ளார். பாம்பன் பாலம், ராமேஸ்வரம். ராமேஸ்வரம் அருகே பாம்பன் தூக்கு பாலம் திறக்கப்பட்டு கப்பல் மற்றும் மீன்பிடி படகுகள் அடுத்தடுத்து கடந்து சென்றதை வெளியூர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். ராமேஸ்வரம் அடுத்துள்ள பாம்பன் பழைய மற்றும் புதிய செங்குத்து தூக்கு பாலம் புகழ்பெற்றதாகும். இந்த கடல்வழி பாதை வழியாக கொல்கத்தா, அந்தமான் தீவுகளுக்கு செல்லலாம். இந்நிலையில் பாம்பன் ரயில் பாலத்தை கடந்து செல்வதற்காக கடந்த வாரம் 2 கப்பல்கள் பாம்பன் துறைமுகத்திற்கு வந்தடைந்தது. பாம்பன் துறைமுக அதிகாரிகள் அனுமதியுடன் பாம்பன் பழைய மற்றும் புதிய தூக்கு பாலம் திறக்கப்பட்டு கப்பல்கள் கடந்து சென்றது. இதேபோல் வடக்கு கடல் பகுதியில் காத்திருந்த 10க்கும் மேற்பட்ட உள்ளூர் மீன்பிடி விசை படகுகள் பாம்பன் பாலத்தை அடுத்தடுத்து கடந்து சென்றது. இந்த காட்சியை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர்.